friends, welcome to LM Techs Technical and Technologies. இந்த வீடியோல எக்ஸல்ல இருக்க ஃபார்முலாஸ் பத்தி தான் பார்க்க போறோம். சோ வாங்க फ्रेंड्स வீடியோக்குள்ள போகலாம். சோ நம்ம கிட்ட ஒரு செட் ஆஃப் டேட்டா இருக்கு. சோ இந்த டேட்டால பார்த்தோம் அப்படினா ஸ்டூடண்டோட நேம், 5 சப்ஜெக்ட் மார்க்ஸ் இருக்கு. சோ இந்த மார்க்ஸ்க்கு நம்ம எப்படி டோட்டல், ஆவரேஜ், கிரேட், பாஸ் ஆர் ஃபெயில், இதெல்லாம் எப்படி நம்ம ஃபைண்ட் பண்ண போறோம், அதுவும் ஃபார்முலா யூஸ் பண்ணி அப்படின்றத நம்ம பார்க்க போறோம். ஓகேங்களா? சோ ஃபர்ஸ்ட் ஒன் பார்த்தோம்னா டோட்டல் அப்படின்றது, என்ன செல்லில் உங்களுக்கு டோட்டல் வேணுமோ ஜஸ்ட் கிளிக் பண்ணிட்டு ஈக்குவல் அப்படின்றத கொடுங்க. ஸோ டோட்டல் கண்டுபிடிக்கிறதுக்கு சம் அப்படின்ற ஃபார்முலா. ஸோ டைப் பண்ணிங்க அப்படின்னா அது கீழே உங்களுக்கு டிஸ்பிளே ஆகும். ஸோ ஜஸ்ட் அதை சூஸ் பண்ண டேப் ப்ரெஸ் பண்ணுங்கள். ஸோ பார்த்தோம் அப்படின்னா எனக்கு சூஸ் ஆயிடுச்சு. ஸோ எந்த செல்லுலேருந்து எந்த செல் இருக்கிறதெல்லாம் உங்களுக்கு ஆட் ஆகணுமோ கிளிக் பண்ணிட்டு ஜஸ்ட் நீங்கள் ட்ரேஸ் பண்ணுங்கள். ஓகேங்களா? ஸோ இப்போ எனக்கு C2லேருந்து G2ல் இருக்கிற எல்லா டேட்டாஸும் எனக்கு ஆட் ஆகணும். ஸோ நான் ஜஸ்ட் ட்ரேஸ் பண்ணிட்டு ஒரு என்டர் கொடுக்குறேன். ஸோ இப்போ பார்த்தோம் அப்படின்னா எனக்கு ஆட் ஆயிடுச்சு. ஸோ ஒவ்வொரு டைமும் நான் ஃபார்முலா போட தேவையில்லை. ஜஸ்ட் நான் என்ன பண்ணால் போதும்னா இப்படி கிளிக் பண்ணி நான் ட்ரேஸ் பண்ணால் போதும். அதுவே எனக்கு அடுத்தடுத்த செல்ஸ்க்கு எனக்கு ஃபார்முலா அப்ளை பண்ணிடும். ஸோ இப்போ நம்ம டோட்டல் கண்டுபிடிச்சாச்சு. ஸோ அடுத்தது ஆவரேஜ். ஸோ ஈக்குவல் டு ஆவரேஜ் அப்படின்ற ஃபார்முலா. ஸோ சூஸ் பண்ணிட்டு இப்போ பார்த்தோம் அப்படின்னா தமிழ்லேருந்து சோஷியல் வரைக்கும் இருக்கிற எல்லா சப்ஜெக்ட்ஸ்க்கும் எனக்கு ஆவரேஜ் ஃபைண்ட் பண்ணணும். ஸோ செல் ரேஞ்சை நான் செலக்ட் பண்ணிட்டு ஜஸ்ட் ஒரு என்டர் கொடுக்குறேன். ஸோ இது எனக்கு பார்த்தோம் அப்படின்னா எனக்கு ரேஞ்ச்லேருந்து அது எனக்கு ஆவரேஜை எனக்கு ஃபைண்ட் பண்ணிடுச்சு. ஸோ ஜஸ்ட் நான் ட்ரேஸ் பண்ணுறேன். எனக்கு இந்த இடத்துல பார்த்தோம் அப்படின்னா ஆவரேஜ் எனக்கு கால்குலேட் ஆயிடுச்சு. ஓகேங்களா? ஸோ இது எல்லாமே நம்ம வந்து பிஃபோர் ஃபார்முலாஸில் நம்ம பார்த்துருக்கோம். ஸோ இப்போ நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தோம்னா கிரேட் அப்படின்றது. ஸோ இந்த கிரேட் அப்படின்றது பார்த்தோம் அப்படின்னா நமக்கு எப்படி இருக்கும்? ஸோ இப்போ பார்த்தோம் அப்படின்னா 90க்கு மேலே இருக்கீங்க நமக்கு வந்து பார்த்தோம்னா A கிரேட் அப்படின்வாங்க. ஸோ A அப்படின்ற கிரேட் இருக்கும். தென் அடுத்தது பார்த்தோம் அப்படின்னா 80 அபோவ்க்கு இருக்கவங்க Bன்ற கிரேட் இருக்கும். 70 அபோவ் இருக்கவங்க நமக்கு Cன்ற கிரேட் இருக்கும். தென் வந்து 60 அபோவ் இருக்கவங்க நமக்கு Dன்ற கிரேட் இருக்கும். ஸோ 40 அபோவ் இருக்கவங்க நமக்கு வந்து E அப்படின்ற கிரேட் இருக்கும். ஓகேங்களா? ஸோ இப்படி தான் பார்த்தோம் அப்படின்னா கிரேட் அவங்க நமக்கு டிஃபைன் பண்ணுவாங்க. ஸோ இது எப்படி போடலாம் அப்படின்னு பார்த்தோம்னா இஃப் அப்படின்ற ஃபார்முலாவை நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? ஸோ ஈக்குவல் டு இஃப் அப்படின்ற ஃபார்முலா. ஸோ கிரேடை எதை வச்சு டிஃபைன் பண்ணுவாங்க அப்படின்னு பார்த்தோம்னா நம்ம ஃபைண்ட் பண்ண ஆவரேஜ் அப்படின்றத வச்சு தான் டிஃபைன் பண்ணுவாங்க. ஸோ ஆவரேஜ் எந்த செல்லில் இருக்கோ அதை நம்ம ஃபஸ்ட்டு சூஸ் பண்ணிக்கலாம். ஸோ எனக்கு பார்த்தோம் அப்படின்னா ஆவரேஜ் I2 அப்படின்ற செல்லில் இருக்குது. ஸோ இந்த செல்லில் இருக்கிற டேட்டா கிரேட்டர் தான் ஈக்குவல் டு 90 விட அதிகமாகவும் இருக்கலாம் இல்லை கம்மியாகவும் இருக்கலாம். அப்படி இருந்தது அப்படின்னா ஃபர்ஸ்ட் இஃபில் எனக்கு A அப்படின்ற மெசேஜ் வர சொல்கிறேன். ஓகேங்களா? வந்ததுக்கப்புறமேட்டு ஒருவேளை வேறு ஏதாவது இருந்ததுன்னா இன்னொரு இஃப் மேக் பண்ணிக்கணும். இதுதான் பார்த்தோம் அப்படின்னா இஃபுக்குள்ளே இஃப் அப்படின்னு சொல்லுவோம். இப்போ ரெண்டாவது இஃபில் சேம் ஆவரேஜ் அதாவது I2 அப்படின்ற அதையே செலக்ட் பண்ணிவிட்டு கிரேட்டர் தான் ஈக்குவல் டு 80ஆகவும் இருக்கலாம், 80 விட அதிகமாகவும் இருக்கலாம். இருந்தது அப்படின்னா கம்மா கொடுத்துட்டு டபுள் கோட்ஸில் B அப்படின்றத நான் கொடுக்குறேன். ஓகேங்களா? கொடுத்துட்டு ஜஸ்ட் கம்மா கொடுத்துட்டு இன்னொரு இஃப் மேக் பண்ணுறேன். ஓகேங்களா? இஃப் கொடுத்துட்டு சேம் I2 அப்படின்றது B வரைக்கும் தான் போட்டிருக்கோம். கிரேட்டர் தென் ஆர் அதாவது 70 விட அதிகமாக இருந்தது அப்படின்னா 70 கிரேட்டர் தென் ஆர் ஈக்குவல் டு அப்படின்றத மெசேஜ் மேக் பண்ணிவிட்டு கம்மா இதுக்கு என்ன மெசேஜ்னா C அப்படின்றது இன்னொரு கம்மா கொடுத்துட்டு இன்னொரு இஃப் நம்ம மேக் பண்ணிக்கலாம். அடுத்தது பார்த்தோம் அப்படின்னா சேம் இந்த ஆவரேஜ் I2 அப்படின்ற செல் கிரேட்டர் தென் ஆர் ஈக்குவல் டு 60க்கு மேலே இருந்தது அப்படின்னா நான் D அப்படின்ற ஒரு மெசேஜ் நான் இந்த இடத்துல கொடுக்குறேன். தென் அகைன் இன்னொரு இஃப் நம்ம மேக் பண்ணிக்கலாம். இஃப் கொடுத்துட்டு தென் அடுத்தது பார்த்தோம் அப்படின்னா சேம் ஆவரேஜ் I2 அப்படின்ற செல் கிரேட்டர் தென் ஆர் ஈக்குவல் டு 40க்கு மேலே இருந்தது அப்படின்னா ஓகேங்களா? அதாவது 35க்கு மேலே இருந்தது நான் கொடுத்துட்றேன். 35க்கு மேலே இருந்தது அப்படின்னா இவங்களுக்கு நான் கிரேட் வந்து E அப்படின்றத நான் ப்ரொடியூஸ் பண்ணுறேன். ஜஸ்ட் இப்போ பார்த்தோம் அப்படின்னா நம்ம இஃபை ஓப்பன் மட்டும் தான் பண்ணியிருக்கோம், எங்கேயுமே நம்ம க்ளோஸ் பண்ணல. எத்தனை இஃப் போட்டிருக்கோமோ அத்தனை இஃபை நம்ம இப்போ க்ளோஸ் பண்ணணும். க்ளோஸ் பண்ண பார்த்தோம் அப்படின்னா அதுவே எனக்கு வந்து கலர்ஸ் வேல்யூஸ் எனக்கு காமிக்கும். ஓகேங்களா? இப்போ எல்லா இஃபையும் க்ளோஸ் பண்ணியாச்சு. ஜஸ்ட் ஒரு என்டர் அடித்தோம் அப்படின்னா எனக்கு என்ன கிரேட் அப்படின்றத எனக்கு ப்ரொடியூஸ் பண்ணி கொடுத்துரும். பாருங்கள், ஜஸ்ட் நான் ட்ரேஸ் பண்ணுறேன். அதுக்கு என்னென்ன கிரேடோ அதை எனக்கு ப்ரொடியூஸ் பண்ணி கொடுத்துரும். ஓகேங்களா? இப்போ நம்ம கிரேட் ஃபைன் பண்ணியாச்சு. அடுத்தது என்ன பார்க்கலாம் அப்படின்னு பார்த்தோம்னா பாஸ் ஆஃப் ஃபெயில் அப்படின்றத ஃபைன் பண்ண போகிறோம். இதை எப்படி ஃபைன் பண்ணலாம் அப்படின்னு பார்த்தோம்னா இப்போ பாஸ் ஆஃப் ஃபெயில் அப்படின்றத எப்படி சொல்லுவாங்க? 5 சப்ஜெக்ட்லையுமே இங்கே 35 விட அதிகமாக இருந்தாங்க அப்படின்னா அவங்க நமக்கு என்னது பாஸ் அப்படின்றது. இதையும் நம்ம மேக் பண்ணலாம். ஈக்குவல் டு இஃப் அப்படின்றது பார்த்தோம் அப்படின்னா எனக்கு எல்லா சப்ஜெக்ட்லேயுமே
35 விட அதிகமாக இருக்கணும். ஒன்றில் கம்மினாலும் நான் எனக்கு அது ஃபெயிலுன்ற ரிசல்ட்டை தான் எனக்கு கொடுக்கும். ஸோ எல்லாம் அப்படிங்கும்போது நான் அண்ட் அப்படின்றத யூஸ் பண்ணிக்கிறேன். ஸோ அண்ட் ஸோ சப்ஜெக்ட் மார்க்ஸ் எனக்கு இங்கே இருக்குது. ஓகேங்களா? ஸோ C2 அப்படின்ற செல் வந்து எனக்கு 35 விட greater than or equal to இருக்கணும். ஓகேங்களா? தென் கமா ஸோ அதே மாதிரி எனக்கு D2 அப்படின்ற செல் இருக்குது. ஸோ greater than or equal to 35 அப்படின்ற வேல்யூ. தென் கமா ஸோ E2 அப்படின்றதுல இருக்கிறதும் greater than or equal to 35. தென் அடுத்தது பார்த்தோம் அப்படின்னா F2ன்றதும் greater than or equal to 35. ஸோ இதில் இருக்க எல்லா வேல்யூஸுமே எனக்கு 35 விட 35 இருக்கலாம், இல்லை அதை விட அதிகமாக இருக்கலாம். அப்படி இருந்தது அப்படின்னா ஸோ அண்டை க்ளோஸ் பண்ணிடலாம். ஓகேங்களா? க்ளோஸ் பண்ணிவிட்டு ஸோ வெளியே ஒரு மெசேஜ் பார்த்தோம் அப்படின்னா கமா கொடுத்துட்டு பாஸ் அப்படின்ற மாதிரி ஒரு மெசேஜ் நான் தரேன். ஸோ பாஸ்ன்னு கொடுத்துட்டு ஸோ இது ட்ரூ பார்ட் அப்படின்னு சொல்லுவோம். கண்டிஷன் ஓகேவாக இருந்ததுன்னா ட்ரூ பார்ட் அப்படின்றது எக்ஸிக்யூட் ஆகும். கண்டிஷன் தப்பாக இருந்தது, அதாவது கண்டிஷனுக்குள்ளே அது போகலை அப்படின்னா ஃபால்ஸ் அப்படின்ற பார்ட்டை எனக்கு எக்ஸிக்யூட் பண்ணும். ஓகேங்களா? ஸோ மெசேஜை டைப் பண்ணியாச்சு, ஜஸ்ட் ஒரு என்டர் கொடுப்போம். ஸோ இப்போ பாருங்கள் எனக்கு நான் ட்ரேஸ் பண்ணுறேன். ஸோ யார் யாரெல்லாம் பாஸ் ஃபெயில் அப்படின்றது எனக்கு இங்கே காமிக்கும். ஓகேங்களா? ஸோ இங்கே பாருங்கள் ஒருத்தர் மட்டும் ஃபெயில் என்னன்னு பார்த்தோம்னா ஸோ அவங்க ரொம்பவே கம்மியாக மார்க் வாங்கியிருக்காங்க. ஸோ அதனால் எனக்கு வந்து ஃபெயில் அப்படின்றது காமிக்குது. இதே வந்து இப்போ இதில் நான் அப்டேட் பண்ணுறேன். ஸோ இப்போ அப்டேட் பண்ணோன்னே பார்த்தோன்னா அது எனக்கு பாஸ்ன்னு மாறிடுது. ஓகேங்களா? ஸோ இதெல்லாமே எனக்கு வந்து ஆட்டோ சேஞ்சஸில் எனக்கு இந்த ஃபார்முலாஸ் எனக்கு இருக்குது. நான் ஏதாவது ஒன்று மாற்றினாலும் அந்த ஃபார்முலா வந்து ஸோ எனக்கு டோட்டல்லையும் மாறும், ஆவரேஜ்லேயும் மாறும், கிரேட்லேயும் மாறும், தென் வந்து பாஸ் ஆர் ஃபெயிலியர் இந்த மாதிரி எல்லா இடத்துலையுமே இது நமக்கு மாறும். ஓகேங்களா? ஸோ இதுதான் ஃப்ரெண்ட்ஸ் ஒரு ஸ்டூடெண்ட் மார்க் ஷீட்டில் ஒரு டோட்டல் ஆவரேஜ் கிரேட் பாஸ் ஆர் ஃபெயில். ஸோ இது இப்படிலாம் கண்டுபிடிக்கிறது. ஸோ இந்த எல்லா ஃபார்முலாஸையும் நீங்களும் நோட் பண்ணிக்கோங்க. நோட் பண்ணிவிட்டு ஒர்க் அவுட் பண்ணி பாருங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நம்ம வீடியோ பிடிச்சிருந்து அப்படின்னா லைக் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. நம்ம சேனலில் போகிற வீடியோஸ் உங்களுக்கு தொடர்ந்து வரணும்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்படியே பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. ஃபாலோ பண்ணாதீங்க, ஃபாலோ பண்ணிக்கோங்க. உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கும் வீடியோவை ஷேர் பண்ணிக்கோங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ.